நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் சோர்வடையாத வரை அல்லாஹ் சோர்வடைவான். அப்படியே தீனுனா அழுத்து போச்சா, அல்லாஹ் தீன் துனியானா இனிப்பாக இருக்குது, காசு பணம்னா நல்லா ஆர்வமாக உற்சாகமாக இருக்குது. ஆனால் தீன் அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கம் இதெல்லாம் சொன்னால் அப்படியே இருக்கிற ஆர்வங்கள்லாம் அப்படியே அமைய போயிருக்கு. அல்லாஹாலா எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறான். தீனுக்கு எதிரிகள் யாரு? அடுத்தவங்க இல்லை, தீனுடையவர்கள் தான். நமக்கு எதிரிகள் வேறு யாரும் இல்லை, நாம தான். மற்றவங்க எப்படி தொழுகையை கொண்டு நோம்ப கொண்டு நான் நிறையா அல்லாஹ்வுக்கு செஞ்சுட்டேன், இபாதத் செஞ்சுட்டேன். அது மாதிரி தரிகத்துக்காரங்க, நாங்கள் தரிகத்தை நிறையா படிச்சிட்டோம், திக்ர் செஞ்சிட்டோம், தாலிமத்து படிச்சிட்டோம், முதாக்கரா செய்கிறோம், பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ் பற்றி பேசுகிறோம், அதை கொண்டு பெருமை. அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனத்தை தர வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வழிகாட்ட வேண்டுமானால், முதல்ல நாம் செய்ய வேண்டியது பெருமையை ஒழிச்சு கட்டணும். பெருமையுடைய வாசனை கூட இருக்கக்கூடாது. நான் ஒன்றும் இல்லை, யாரையும் மட்டமாக நினைக்கக்கூடாது, அவங்கள விட நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அதுதான் நிறைஞ்சு கிடக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய கருணை எப்படி வரும்? தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. और आफू और दरगुजर का तुझे वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिराने सलासिल का फिर नूरी का फिर आरिफ का फिर वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. என்னமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் இருலோகத்தின் வெச்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ഖൈറു உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ்.
அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் சோர்வடையாத வரை அல்லாஹ் சோர்வடைய மாட்டான். அல்லாஹ் தஆலா அவன் சோர்வடைய மாட்டான். இது வரைக்கும் நீங்கள் சோர்வடையாத வரைக்கும். அப்படியே தீனுனா அழுத்து போச்சா, அல்லாஹ் தீன். துனியானா இனிப்பாக இருக்கு, காசு பணம்னா நல்லா ஆர்வமாக உற்சாகமாக இருக்கு. ஆனால் தீன், அல்லாஹ், இஸ்லாம், மார்க்கம் இதெல்லாம் சொன்னால் அப்படியே இருக்கிற ஆர்வங்கள்லாம் அப்படியே அமைய போயிருக்கு. அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறான். இந்த உலகத்தின் மீது கடுமையான வெறுப்பில் இருக்கிறான். அல்லாஹ்வை யாரும் மதிப்பதே இல்லை. எல்லாம் துனியா துனியா துனியா. திக்ரு செய்கிறோம், திக்ரு ஜஹரி, சத்தமாக திக்ரு செய்யுங்கன்னு 1000 தடவை சொல்லியிருக்குது. சத்தமே வர மாட்டேங்குது. ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே இருக்கணுமா? வெறும் காற்று தான் வருது. சத்தமாக செய்கிற திக்ரு தானே இது. சத்தமாக செய்கிற திக்ரில் சத்தம் வரணும்ல, சத்தமே காணுமே. சும்மா வேடிக்கை பார்க்குறதுக்கு வந்து உட்காந்துருக்குறோம், இல்லை வாய்க்கில் முணுமுணுக்கிறதுல. நாம் ஆர்வப்பட்டால் நமக்கு தான் அது நல்லது. அதனால் அல்லாஹ்வுடைய கண்ணியம், தீனுடைய கண்ணியம் உயரப் போவதும் இல்லை, குறைய போகிறதும் இல்லை. யாரும் அல்லாஹ் மதிக்கிறதுனால அல்லாஹ்வுடைய கண்ணியம் உயர்ந்துட போகிறதும் இல்லை. அல்லாஹ் யாருமே மதிக்கலைன்றதுனால அல்லாஹ்வுடைய கண்ணியம் குறைஞ்சிட போகிறதும் இல்லை. தீனுக்கு எதிரிகள் யாரு? அடுத்தவங்க இல்லை, தீனுடையவர்கள் தான். நமக்கு எதிரிகள் வேறு யாரும் இல்லை, நாம தான். நாம சரியில்லை, நம்முடைய சிந்தனைகள் சரியான முறையில் இல்லை, நம்முடைய அகீதா, நம்பிக்கை அது சரியான முறையில் இல்லை. ஏதோ என்னதானோ என்னமோ நாம் செய்கிறது, என்னமோ நாம் தீனுக்கு நிறைய ஹிதுமத்து செஞ்சிட்டது மாதிரி, அல்லாஹ்வுக்கு நிறைய செஞ்சிட்டது மாதிரி. மற்றவங்க எப்படி தொழுகையை கொண்டு நோன்பை கொண்டு நான் நிறையா அல்லாஹ்வுக்கு செஞ்சுட்டேன், இபாதத் செஞ்சுட்டேன். அது மாதிரி தரீகத்துக்காரங்க, நாங்கள் வந்து தரீகத்து நிறையா படிச்சிட்டோம், திக்ரு செஞ்சிட்டோம், தாலிமத்து படிச்சிட்டோம், முதாக்கரா செய்கிறோம், பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ் பற்றி பேசுகிறோம், அதை கொண்டு பெருமை. தீனில் தெளிவு, விளக்கம் அதிகமாக அதிகமாக பணிவு அதிகமாகும். பணிவு வரல, தீனில் ஒன்றுமே விளங்கலை, தீனே விளங்கலை. 4 வார்த்தை பேச தெரிஞ்ச உடனே, 4 வார்த்தை தெரிஞ்ச உடனே உலகத்தில் நாம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, பெருமை அடிக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நாம் நிறையா செஞ்சிட்டோம், தீனுக்கு நிறையா செஞ்சிட்டோம், எல்லாத்துக்கும் எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு பெருமை அடிக்கிறது. எனக்கு தான் அது இருக்குது, எனக்கு தான் இது இருக்குது. பெருமை அடித்தோம், அது எதை கொண்டு பெருமை அடித்தாலும் சரிதான். மந்த கம்பர வல்லாஹுல்லாஹ், யார் பெருமை அடிக்கிறானோ அவனை அல்லாஹ் கண்டிப்பாக தாழ்த்தி விடுவான். இந்த பெருமை தான் நாம் முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம். இந்த பெருமை நம்மையும் கெடுத்து மற்றவர்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப மோசமான நோய் இந்த பெருமை. சொன்னாங்க, கடுகளவு பெருமை எவனுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் சொர்க்கத்துடைய வாசனையை கூட நுகர மாட்டான். இப்போ இது தீன் எதுவும் பெருமை அடிப்பதற்கு உள்ளதில்லை.
தீனை கற்றுக்கிட்டு பணிவாக வரணும். அந்த பணிவே காணும். லாஹிருடையவர்கள் எப்படி வழிகட்டு போனார்களோ, இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானார்களோ, அதே மாதிரி தான் பாத்தினை உடையவர்களும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வை பெருமைப்படுத்தணும், அல்லாஹ்வை சங்கைப்படுத்தணும், அல்லாஹ்வை உயர்வுபடுத்தணும், அந்த சிந்தனை இல்லை. நான் ஒன்றும் இல்லை, என்னிடத்துல எதுவும் இல்லை, எனக்கு எதுவும் சொந்தம் இல்லை, நான் மையத், நான் ஜாஹில், நான் ஆஜிஸ், அந்த சிந்தனை வெறும் வார்த்தையில் தான் இருக்குது, வாழ்க்கையில் வரமாட்டேங்குது. யாரும் பெருமை அடிப்பதற்கு உரிமை இல்லை. யாரும் எதை கொண்டும், துனியாவை கொண்டு பெருமை அடிப்பதற்கும் உரிமை இல்லை, தீனை கொண்டு பெருமை அடிப்பதற்கும் உரிமை இல்லை. அது லாஹிருடைய தீனாக இருந்தாலும் சரிதான், பாத்தினுடைய தீனாக இருந்தாலும் சரி. பெருமை அடித்தா முடிஞ்சு போச்சு, எல்லாம் அதோட முடிஞ்சு, அவ்வளோதான். அல்லாஹ்வுடைய கோபம் மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய நெருக்கம், அல்லாஹ்வுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனத்தை தர வேண்டுமானால், அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வழிகாட்ட வேண்டுமானால், முதல்ல நாம் செய்ய வேண்டியது பெருமையை ஒழிச்சு கட்டணும். பெருமையுடைய வாசனை கூட இருக்கக்கூடாது. நான் ஒன்றும் இல்லை, யாரையும் மட்டமாக நினைக்கக்கூடாது, அவங்கள விட நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆனால் அதுதான் நிறைஞ்சு கிடக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய கருணை எப்படி வரும்? அல்லாஹ்தாலா போன வாரம் சொன்னோம், அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்கள். அல்லாஹ்தாலா உங்களோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய அன்பு நம்மோடு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய கருணை நம்மோடு இருக்கிறது. அல்லாஹ்தாலா நமக்கு நேரான வழியை காட்டுகிறான், எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு செஞ்சு தரான். எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய கருணையை வாங்கிட்டு நம்ம போகணும். எந்த காரியத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் அதில் நான் சாதிச்சிருவேன், நான் இது பண்ணிடுவேன், நான் இது பண்ணிடுவேன், நான் அப்படி, நான் இப்படி, வாழ்க்கையே உருப்படாமல் போயிடும். நான் எல்லாத்துலேயும் பெருமை அடிக்கலையே, ஏதோ ஒன்றுத்தில் தானே பெருமை அடிக்கிறேன், அதில் தானே பெருமை அடிக்கிறேன், இதில் தானே. ஏதாவது ஒன்றில் நீங்கள் பெருமை அடித்தால் எல்லாமே போச்சு. அல்லாஹ் நமக்கு ஒரு நல்லதை செய்தால் பணிவு வரணும். அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்தாலா எனக்கு கொடுத்துருக்குறான், எல்லாம் எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்குறான், எனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு நல்லா எனக்கு இதை கொடுத்துருக்குறான், எனக்கு எந்த தகுதியும் இல்லை, அவன் தன்னுடைய கருணையால் அவன் எனக்கு பிச்சையாக போட்டிருக்கிறான். ஒரு விஷயம் நமக்கு பெருசாக தெரியுது, அது யாருக்குமே இல்லை, எனக்கு இருக்குது அப்படின்னா அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறான், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய கிருபை. எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் கொடுக்கல, எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அந்த பாக்கியத்தின் மூலமாக நானும் பிரயோஜனம் அடையணும். யாருக்கெல்லாம் அதை பிரயோஜனமாக்க முடியுமோ எல்லோருக்கும் அதை பிரயோஜனமாக ஆக்கணும். அப்படி நினைக்கிறத விட்டுட்டு, நான் யார் தெரியுமா, எனக்கு மட்டும்தான் அந்த இதுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் இது இருக்குது, எனக்கு மட்டும்தான் அது தெரியும், எனக்கு மட்டும்தான் இது தெரியும், நான் மட்டும்தான் அதை செஞ்சேன், நான் தான் இதை செஞ்சேன். அது மற்றவர்கள்ட்ட இருப்பதை விட சில்சிலாக்காரங்கள்ட்ட ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, ரொம்ப மோசம், ரொம்ப ஆழமாக இருக்குது. அதனால் அவர்களும் கெட்டு மற்றவங்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, மற்றவர்களுக்கும் நாம் தடையாக ஆகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு நிச்சயமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய கிருபை இருக்குது. அல்லாஹ்தாலா நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நம்ம மேலே எவ்வளவு கோபமும் வெறுப்பும் இருந்தாலும் அல்லாஹ்தாலா மீண்டும் மீண்டும் நம்மை மன்னித்து தெரிஞ்சிருவான், அடுத்து தெரிஞ்சிருவான், அப்புறம் தெரிஞ்சிடும், அப்புறம் தெரிஞ்சிருவான் என்று நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறான். தன்னுடைய பாக்கியங்களை அவன் குறைக்காமல் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறான். நாம் அதை தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது, மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. கடைசியில் ஒரு நேரம் அல்லாஹ்வுடைய ரோஷம் அது வெளியாகிவிட்டால் அதுக்கு பிறகு நம்ம யாராலும் காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் பாதுகாப்பானா, அல்லாஹ் பாதுகாப்பானா. எந்த நிலையிலும் எதை கொண்டும் பெருமை
எந்த அளவுக்கு பெருமை மிக மிக மோசமானதுன்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுகளவு பெருமை இருந்தால் சொர்க்கத்துடைய வாசனை கூட என்ன செய்ய முடியாது, நுகர முடியாது. எல்லோரும் மலையளவு பெருமையை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒண்ணுமே இல்லை, பெரும் பிறகு ஒண்ணுமே இல்லை. அவருக்கு ஒன்று நல்லா கொடுத்துருக்குறான், இவருக்கு ஒன்று நல்லா கொடுத்துருக்குறான், ஆளாருக்கு ஒன்று ஒன்று கொடுத்துருக்குறான். வச்சு அல்லாஹ் கொடுத்ததை வச்சு அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டியது தானே. அதை விட்டு பெருமை அடிக்கிறதுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு அப்படி மாற்றமாக அல்லாஹ் சொல்றான், மன் தவாதஅ லில்லாஹ், அல்லாஹ்விற்காக யார் பணிவாக நடக்கிறார்களோ, பெருமை அடிக்காம பணிவாக எல்லோரிடத்திலும் நளினமாக நல்ல விதமாக யார் நடக்கிறார்களோ, ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். நாம் என்ன நினைக்கிறோம், என் பெருமையை நான் மேலே தூக்கணும், நான் மேலே தூக்கணும், என் பெருமையை விட்டு கொடுத்துடக்கூடாது, என் பெருமையை விட்டு கொடுத்துடக்கூடாது, என் பெருமையை நான் இன்னும் மேலே தூக்கணும், என் பெருமையை நான் தூக்கினா அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் அவர்களை தாழ்த்தி விடுவான். நாம் பிடிச்சி தூக்கணும்னா எல்லாம் என்ன செஞ்சிருவான், கீழே போட்டு அடி மட்டத்தில் தள்ளிடுவான் அல்லாஹ். நாம் நினச்சிட்டு இருப்போம் நான் பெரிய ஆளு, நான் பெரிய ஆளுன்ட்டு. ஆனால் உண்மையில் நாம் எப்படி ஆயிடுவோம், ஆக கீழ்மட்டத்துக்கு ஆயிடும். அல்லாஹ் பாதுகாப்பானா. அப்போ இரண்டு விஷயம், யார் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களை கண்டிப்பாக அல்லாஹ் தாழ்த்தியே தீருவான். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல அதற்கு மாற்றமாக மன் தவாதஅ லில்லாஹ், அல்லாஹ்விற்காக வேண்டி யார் பணிவாக நடக்கிறார்களோ, நளினமாக நடக்கிறார்களோ, எல்லோரோடும் கனிவோடு நடக்கிறார்களோ, விட்டு கொடுத்து நடக்கிறார்களோ, அவர்களை ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் உயர்த்துவான். அவர்களை அவங்க உயர்த்த தேவையில்லை. மற்றவங்க யாரும் என்னை யாரு என் கண்ணியத்தை யாரு பார்த்து, நான் தானே என் கண்ணியத்தை பார்த்து தேவையில்லை. நாம் அன்போடு நட்போடு பண்போடு பணிவோடு நடப்போம். அப்படி நடந்தா என்ன வரும், செய்தா என்ன மனசுல போடுவான், இப்படி நடந்தா எல்லாம் நம்மளை ஏமாத்திடுவாங்க, இழிச்சவன்றுவாங்க. நம்ம எப்படி இருக்கணும், அப்படி உண்மை பேசுறது இல்லை, உருட்டி பெரட்டி பேசுறது, எது இருக்குதோ உள்ளதே உள்ளபடி உள்ளதான், அப்படி இல்லை. அது என்னவோ அதில் நாம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை கொண்டு வந்து பரட்டி மாற்றி, இப்போ நமக்கு என்ன தோணும், நம்ம வந்து சாதிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஏமாற்றிட்டோம், நம்ம கண்ணியத்தை நம்ம பாதுகாத்துட்டோம், நாம் கேவலப்பட்டுட்டோம். நம்ம என்ன ஆகிட்டோம், கேவலப்பட்டு தான் போவோம். நமக்கு உண்மையான கண்ணியம் இருக்காது. கண்ணியமோ கேவலமோ அது அடுத்தவர்கள் கொடுப்பது இல்லை. எல்லாரும் கண்ணியப்படுத்துறதுனால இவர் கண்ணியமானவர் அதுவும் கிடையாது, எல்லாரும் கேவலப்படுத்துறதுனால இவர் கேவலமானவர்ன்றதும் கிடையாது. அப்படின்னு பார்த்தா எத்தனையோ நபிமார்கள், எல்லா நபிமார்கள் மக்கள் என்ன செஞ்சாங்க, கேவலப்படுத்தினாங்க. அதனால் அவங்க கேவலமானவங்களாயிட்டாங்களா? அவர்கள் தான் கண்ணியமானவர்கள். உலகத்தில் எந்த மனிதர்களும் உலகத்தில் 99% அல்லாவை யாரும் மதிக்கிறது இல்லை. அதனால் அல்லாஹ் கேவலமாயிட்டானா? அல்லாஹ் கேவலமா. அப்போ அவன் அல்லாஹ் எப்படி கண்ணியமானவனோ, அல்லாஹ்வுடைய நபிமார்கள் எப்படி கண்ணியமானவர்களோ, அதே போன்ற கண்ணியம் நமக்கு கிடைக்கும். உண்மையான கண்ணியம். அந்த கண்ணியம் எல்லாரும் நம்மளை மதிக்க தேவையில்லை, நம்மளை அல்லாஹ் மதிப்பான். நம்மை நபிமார்கள் மதிப்பார்கள், வலிமார்கள் மதிப்பார்கள், நல்லோர்கள் மதிப்பார்கள், எல்லா படைப்புகளும் மதிக்கும். உலகத்தில் மனுஷங்க மதிக்காட்டி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் பணிவாக நடக்கிறேன், எல்லாரும் மதிக்கிறாங்களே, யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, எல்லாம் உயர்த்துவான்னு சொன்னானே, ஒன்றும் மரியாதை காணாமே. இந்த மரியாதை எல்லாம் சொல்லலை. நம்ம பணிவாக நடந்தால் எல்லாரும் எல்லாம் நம்மளை மதிக்க வைப்பான், அந்த மரியாதை இல்லை. மதிப்பவர்கள் மதிப்பாங்க, மதிக்காதவங்க மதிக்காமல் போவாங்க. யார் மதித்தாலும் பரவாயில்லை, யார் மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை. நான் எப்படி நடக்க வேண்டுமோ, எப்படி பணிவாக தெளிவாக எப்படி பேசணும், நபி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க, வகூலு கௌலன் சதீதா. இங்க பேசினா டைரக்டா பேசுங்க, நேரா பேசுங்க.
இப்படி பேசாதீங்க. உருட்டு பிரட்டி மலுப்பி நாம் என்ன நினைக்கிறோம், பொய் தான் பேசக்கூடாது, நடந்ததை இல்லைன்னு சொன்னதான் தப்பு. ஆனால் நம்ம சொல்லணும், அது நடந்த மாதிரியும் தெரியக்கூடாது, நடக்காத மாதிரியும் தெரியக்கூடாது. அது ஒன்றும் தப்பு கிடையாது. சொல்கிறது புரியுதுங்களா? இருக்கா இல்லையா? எல்லாம் என்னதான் என்ன இப்படி டைரெக்டாக பேசிட்டா நம்மளை மதிக்க மாட்டாங்க, மரியாதை போயிடும். அப்போ தான் உண்மையான கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் இருக்கு. அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைக்கும். உலகத்தில் யார் நாம் எப்படி இருப்போம்? நிம்மதியாக இருப்போம். ஏமாற்றி உருட்டு பிரட்டுனா அந்த நேரத்தில் நம்ம தப்பிச்ச மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது, முகத்தில் தெளிவு இருக்காது, மனசில் அமைதி இருக்காது. இன்னைக்கு இது ஒரு அது எல்லாம் மனிதர்னு எடுத்துக்கிட்டா எல்லாம் அப்படித்தான், உருட்டுறது பிரட்டுறது. இப்போ அல்லாஹ் எவ்வளவோ கட்டளைகளை இட்டிருக்கிறான். அதில் தெளிவாக பேசுங்க, அல்லாஹ்வை பயந்து தெளிவாக பேசுங்கன்றான். அல்லாஹ்வுக்கு பயந்துக்கங்க. இதுக்கு அல்லாஹ் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. உருட்டி மறுட்டி பேசுறது அல்லாஹ்வுக்கு என்னது? கோபமான விஷயம். உள்ளது உள்ளபடி, அவ்வளோதான். என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் அதை ஹைரா ஆக்குவோம். நமக்கு அது பார்க்கும்போது எப்படி தெரியலாம், நம்முடைய அறிவுக்கு அது இப்படி இது பண்ணாது, இதாக கெட்டு போயிருமே, அப்படி கெட்டு போயிருமே. ஆனால் கடைசி முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும், நல்லதாக இருக்கும். நாம் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் குளறுபடிகள் இருந்துச்சுன்னா முதல்ல நமக்கு அமைதி இருக்காது, அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் இருக்காது, நிம்மதி இருக்காது. நம்ம அந்த நேரத்தில் தப்பிச்சிட்டோம், அந்த நேரத்தில் நாம் என்ன செஞ்சிட்டோம், சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குமே தவிர நம்முடைய முகத்திலேயே என்ன ஆயிரும்? அமைதி போயிடும். முகமே குழப்பவாதியுடைய முகமாயிரும், குழப்பம் நிறைந்த முகமாயிரும். இன்னைக்கு முழு எல்லாம் சின்ன குழந்தையிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாம் இந்த விஷயத்தை தான் எப்படி எங்கிருந்து கற்றுக்கிறாங்கன்னு தெரியல. எல்லோரிடத்திலும் இந்த நோய் நிறைஞ்சு கிடக்குது. அது ஆண்கள் பெண்கள் எல்லாம் சொல்கிறான், நீங்கள் பேசினால் வகூலு கௌலன் சதீதா, நேராக பேசுங்க, தெளிவாக பேசுங்க, அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நேராக பேசுங்க. அல்லாஹ்வுடைய அருளை விட்டு மனிதர்கள் தூரமாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இதுவும் தான். இன்னைக்கு யாரிடத்திலும் பேச்சு சுத்தமாக இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை, அதுக்கு பிறகு அதை வேற என்ன இதுக்கு, அதுக்கு வேற ஆதாரம் என்ன தேவை? அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்தாலா அவன் மீது கடுமையான அன்பு கொண்டவனாக இருக்கிறான், கடுமையான அன்பு கொண்டவனாக இருக்கிறான். நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். அல்லாஹ்தாலா நம்மை நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்கணும், சிறப்பாக ஆக்கணும், நல்ல விதமாக நம்மளை வைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். ஆனால் அவனுடைய ஆசைக்கு தடையாக நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் இருந்துட்டு, நாம தப்பு பண்ணிட்டு நாம் என்ன சொல்றோம், அவன் என்ன அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் என்னை வாழ விட மாட்டேங்கிறான், இவன் என்னை வாழ விட மாட்டேங்கிறான். அவன் அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லை, அல்லாஹ் கடவுள் இல்லை, இவர் தான் கடவுள், இவர் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு தீர்மானிக்கிறாரா? நல்லதோ கெட்டதோ யாரு தான் செய்ய முடியும்? அல்லாஹ் தான் செய்ய முடியும். அடுத்தவங்கள போய் அவர் தான் என்னை கெடுக்கிறாருன்னு சொன்னா, இப்போ நீங்க யாரை கடவுளாக்குறீங்க? அவரை போய் கடவுளாக்குறீங்க. யாரையெல்லாம் நீங்க எனக்கு கெடுதல் செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நீங்க என்ன செய்றீங்க? கடவுளாக ஆக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நம்ம கரெக்டாக பேசிட்டா நமக்கு கெடுதல் செஞ்சுருவாங்க அவங்க அப்படின்றதுனால தானே உருட்டி மாட்டி பேசுகிறோம். அப்பவும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அவங்கள கடவுளை ஆக்கிட்டோம். அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் தான் செய்யக்கூடியவன், அல்லாஹ் தான் ஆற்றல் மிக்கவன். அப்படின்னா நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லையே.
நாம் நம்முடைய பெருமையை நான் தான் பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு நடிக்கணும், பாவனை செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்லையே. எப்படி இருந்துடலாம்? நாம் தெளிவாக இருந்துடலாம். பொய்ன்னு சொல்லும் பொழுது வெறும் வாயில சொல்றது மட்டும் பொய் இல்லை, நடிக்கிறோமே அதுவும் பொய் தான். நடிக்கிறது என்னதான்? பொய் தானே. அது வார்த்தையில பொய், இது செயல்ல பொய். அல்லாஹ்வுடைய அருள் நம்முடைய வாழ்க்கையில் பொங்கி வருவதற்கு தயாராக இருக்குது. அல்லாஹ்வுடைய அருளுக்கு எந்த குறைவும் இல்லை. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக ஆக்க வேண்டும், சிறப்பாக ஆக்க வேண்டும், வளமானதாக உயர்ந்த வாழ்க்கை, நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்ம வாழணும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஆசை, விருப்பம். ஆனால் அதற்கு தடைகளாக நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தவறான எண்ணங்கள் எல்லாம் அதையெல்லாம் தடுத்து நல்லது நடக்க விடாம நாம தான் தடுத்துக்கிட்டு இருக்கோம். சுருக்கமாக நாம் ஒரு நல்ல மனிதனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் போன வாரம் நம்ம சொன்னது, அல்லாஹ்வின் மீது நல்ல எண்ணம் வைக்கணும். அல்லாஹ்வின் மீது அவன் என்னோடு இருக்கிறான், எனக்கு கருணை செய்வான், என்னுடைய எல்லா காரியங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பான், நடத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய அன்பு என்னிலே பொங்கி வழிகிறது, அவனுடைய கருணை என்னிலே பொங்கி வழிகிறது, அவனுடைய அருள் என்னிலே பொங்கி வழிகிறது. எனக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான், நான் என்ன செய்ய வேண்டும், அடுத்து என்ன செய்யணும் என்பதையெல்லாம் அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான். எங்கே செல்ல வேண்டும், யாரை பார்க்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்னவெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் எனக்கு நல்ல வழியை காட்டுவான். சிறப்பான பாதையில் அல்லாஹ் என்னை கூட்டி செல்வான் என்ற நல்ல எண்ணத்தை நம்முடைய கல்வில வைக்கணும். அது போன வாரம் சொன்னோம். இப்போ அதற்கு தடை என்ன? நாம தான். இப்போ அல்லாஹ்தால அனைத்து நன்மைகளையும் செய்வதற்கு தயாராக இருக்கும் நிலையில் அதுக்கு தடைகளை நம்ம போட்டுக்கிட்டு, என்ன தடை? நம்முடைய செயல்பாடுகள். பொய் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, நடிப்பு இருக்கக்கூடாது, உண்மை, தெளிவு, யாரையும் பயப்பட வேண்டியதில்லை. அவர் எனக்கு உண்மையை சொன்னா அவர் எனக்கு கொடுக்காம போயிடுவாரோ அந்த பயம் தேவையில்லை. இல்லை எனக்கு கெடுதல் செஞ்சிருவாரோ அந்த பயம் தேவையில்லை. கொடுப்பவனும் அல்லாதான், தடுப்பவனும் அல்லாதான், நல்லது செய்பவனும் அல்லாதான், கெடுதல் செய்பவனும் அல்லாதான். அல்லாஹ்வை மிஞ்சி யாரும் நமக்கு நல்லதும் செஞ்சிட முடியாது, யாரும் நமக்கு கெடுதலும் செஞ்சு விட முடியாது. அப்படி உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ் கருணையாளன் என்னோடு இருக்கிறான், கருணையோடு இருக்கிறான், எனக்கு எல்லா நன்மைகளும் செய்வதற்கு இருக்கிறான். யாருக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை, யார்கிட்டையும் நான் நடிக்க வேண்டியதில்லை, யார்கிட்டையும் போலியாக நான் என்னை காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை, புரட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஒளிச்சு மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை, உருட்டு மேட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் தெளிவாக பேசுவேன், தெளிவாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன். அப்படி இருந்தால் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். அல்லாஹ் அவர்களை பணிவுன்னு சொன்னா இதுதான். பணிவுன்னா அப்படி ஜி அப்படி குனிஞ்சிடுறது, அப்படி கால, அது பணிவு இல்லை. உண்மையாக இருக்கணும், அதான் பணிவு. நீங்க மண்டையை கீழே போட வேண்டியதில்லை, அப்படி கூணு போட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, நெஞ்ச நிமித்து நிற்கலாம். ஆனால் பேச்சு தெளிவாக இருக்கணும், நேரடியாக இருக்கணும், உள்ளது உள்ளபடி, அவ்வளவுதான். உண்மையாக இருக்கணும், கள்ளம் கபடம் இருக்கக்கூடாது. கள்ளம் கபடம் இன்னைக்கு அதுதான் திறமையா போச்சு. கள்ளம் கபடம் இருந்தா நல்லா சாதிச்சிருவார் பாருங்க, இவர் சாதிச்சிருவார். அல்லாஹ், யார்கிட்ட கள்ளங்கப்படம் இருக்குதோ அவங்கள்ட்ட ஈமான் இல்லை. அவங்கள்ட்ட என்ன இல்லை? ஈமான் இல்லை, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் தான் எனக்கு கொடுப்பான நம்பிக்கை இல்லை, அவன் எனக்கு
எல்லாம் வச்சிருக்கிறான், அந்த நம்பிக்கை இல்லை. நான் தான் பார்க்கணும், நான் தான் செய்யணும், நான் தான் அப்படி பண்ணணும், நான் விட்டோன்னா போயிடும். அல்லாஹுத்தால அவன் சோர்வடைய மாட்டான். அல்லாஹுத்தால நாம சோர்வடையாத வரை, நாம அல்லாஹ்வுடைய விஷயத்துல சோர்வடைஞ்சிட்டா அல்லாஹ்வும் சரிப்போம் அவன் நம்ம பண்ணிடணும். நாம அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உற்சாகமாக திக்ருல, தாலிம்ல, முதாக்கரால, அதில் அமல் செய்வதில், அதில் சிந்தனை செய்வதில், அந்த அமல்களை இன்னும் இன்னும் கூட்டுவதில் எந்த அளவுக்கு நாம் முன்னேறுகிறோமோ அல்லாஹ்வும் நமக்கு அதில் உதவி செய்வான். ஆனால் அப்படி முன்னேற்றம் வரும் பொழுது கூடவே நஃப்ஸும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஓவரா போறியோ அப்படின்னு வந்துச்சுன்னா நாம் சொல்லணும், தீனில் என்ன கிடையாது, எல்லை மீறி போறதுன்றது கிடையாது. எவ்வளவு செய்தாலும் தீனில் குறைவு தான். எவ்வளவு அல்லாஹ்வை திக்ர் செய்தாலும் அது என்னதான், குறைவு தான். எவ்வளவுதான் இல்ம படித்தாலும் அது என்னதான், குறைவு தான். அப்போ நம்முடைய நஃப்ஸுடைய பேச்சை நம்ம கேட்கக்கூடாது, ஆர்வத்தை அதிகப்படுத்தணும். ஷைத்தானுடைய பேச்சை கேட்கக்கூடாது, சுற்றி இருப்பவர்களை பார்க்கக்கூடாது. யார் என்ன நினைப்பாங்க, நம்முடைய மரியாதை போயிருமே, நம்மளை மதிக்காம போயிட்டா என்ன பண்றது. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்காக நீங்கள் பணிவாக நடங்க. அல்லாஹ்வுக்காக நீங்க, அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். நீங்க எதுக்கு அதை மனசுல வச்சுக்கிட்டு எப்படி என்ன இதாயிருமோ போயிருமோ மரியாதை போயிருமோ. உற்சாகத்தை நாம விட்டு விடக்கூடாது. தமிழ்ல சொல்லுவாங்க, ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது அது என்னது, அவை பாட்டி சொன்னதா, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், உடையது விளம்பேல், ஊக்கமது கைவிடேல். ஊக்கமது இல்லைங்கதா, அப்படி என்னவோ தமிழ் தெரியாத உனக்கு. ஊக்கமது கைவிடேல். அப்போ இந்த உற்சாகத்தை என்ன செய்யக்கூடாது. இப்போ 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, நீங்கள் சோர்வடையாத வரை அல்லாஹ் சோர்வடைய மாட்டான். இப்போ நாம உற்சாகத்தை இழந்துட்டோம், அதுல இன்மை இல்லாமல் போயிடும், அது உற்சாகம் இல்லாமலே போயிடும். நாம உற்சாகமாக ஈடுபட்டோம், அல்லாஹ் அதுல இன்னும் உற்சாகத்தை கொடுப்பான். திக்ருக்கு வரோம், உற்சாகமா வரம் வந்துடணும் அப்படின்னு வரும்போது அதுல உற்சாகம் பொங்கி வலியும். அந்த உற்சாகம் யார் கொடுக்கிறது, அல்லாஹ் கொடுக்குறான். அடுத்த வாரம் எப்போ திக்ர் வரும், அடுத்த வாரம் எப்போ திக்ர் வரும். அதுதான், நீங்கள் சோர்வடையாத வரை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், சோர்வடைய மாட்டான். அப்போ ஒரு வாரம், இந்த வாரம் விட்டுடலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா நாம சோர்வடைஞ்சிடும். நாம சோர்வடைஞ்சிட்டோம்னா அல்லாஹ் உற்சாகத்தை கொடுக்க மாட்டான். அப்போ ஒரு வாரம் விட்டோம்னா அப்படியே வரிசையா அப்படியே போயிட்டே இருக்கும். நாம உற்சாகத்தை காட்டினால் அல்லாஹ் இன்னும் உற்சாகத்தை கொடுப்பான். ஏன்னா ஒரு திக்ரு தான் நடக்குது, இன்னும் 2 திக்ரு நான் தான் நல்லா இருப்பேன், இதுக்கு போகிறோம், அங்கவும் போவோம், அந்த திக்ருக்கும் போவோம், இந்த திக்ருக்கும் போவோம், முதாக்கராக்கவும் போவோம், அந்த நிகழ்ச்சிக்கும் போவோம். அப்படி உற்சாகம் வந்தால் இது யார் கொடுக்கிறது, நம்முடைய உற்சாகத்தை பார்த்து அல்லாஹ் நமக்கு உற்சாகத்தை கொடுக்குறான். அதை விளங்கணும். அதை என்ன செஞ்சிருது, தப்பா விளங்கி ரொம்பலாம் நம்ம போகக்கூடாது. கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுப்போம், தீனில் உற்சாகத்தை அதிகப்படுத்திட்டே போகணும். ஆனால் என்ன செஞ்சுக்கிறது, முறியீடுகள் குறைச்சிக்கிறது, குறைச்சி 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 கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். சரி, திக்ருக்கு வரோம், உற்சாகமாக வரோம். திக்ரில் இருக்கும் பொழுது உற்சாகமாக திக்ரு செய்யணும், சந்தோஷமாக திக்ரு செய்யணும். ஆர்ப்பாட்டம் பண்ண தேவையில்லை, மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி, மற்றவர்களுக்கு இடையூறாக நம்ம என்ன செய்ய தேவையில்லை, அப்படி செய்ய தேவையில்லை. ஆனால் நம்முடைய உற்சாகத்தை காட்டணும். அந்த நம்முடைய உற்சாகம் மற்றவங்களையும் உற்சாகப்படுத்தும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இடையூறு பண்ணுறதுன்னா அது வேற, உற்சாகம் படுத்துறதுன்னா அது வேற. நம்ம உற்சாகமாக செய்தால் நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். எல்லோரும் சேர்ந்து உற்சாகமாக செய்வோம். நாம உற்சாகமாயிட்டா அல்லாஹ் உற்சாகமாயிடுவான். நாம அப்படியே
அப்படியே மையத்து மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ சத்தமே வரலண்ணா அல்லாவும் நமக்கு ஒன்றும் அல்லா சொல்ல நீங்கள் திக்ரு செய்ய நானும் திக்ரு செய்கிறேன்றான். அப்போ நாம் மையத்து மாதிரி திக்ரு செஞ்சு அல்லாஹ் எங்கே உற்சாகமாக நமக்கு நன்மை செய்ய போகிறான். இப்போ சந்தோஷமாக உற்சாகமாக திக்ரு செய்யணும். தாலிமாத்துகளை உற்சாகமாக நாம் கலந்துக்கணும். தாலிமாத்துகள் ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ் நமக்கு புதுசு புதுசாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஒரே விஷயத்தை 100 தடவை கேட்டாலும் 101வது தடவை கேட்கும் பொழுது இதுவரை இதை நான் கேட்கவே இல்லை, இதுவரை இந்த இந்த இல்மை நான் என்ன செய்யல, நான் கேட்கவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது என்ற ஆர்வத்தோடு கேட்கணுன்றாங்க. ஆனால் நமக்கு தெரியாததை கேட்டால் கூட என்னமோ எல்லாமே தெரிஞ்சது மாதிரி அப்படியே உட்காந்துட்டு கேட்டா நமக்கு என்ன இல்லை, உற்சாகம் இல்லை. அப்போ அந்த இல்மு நம்முடைய கல்வியில் பதியாது. அந்த ஆர்வத்தை காட்டணும், அந்த உற்சாகத்தை காட்டணும். என்னமோ அப்படியே பார்த்துக்கிட்டு எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. ஆர்வமாக நமக்கு அப்படி இன்ட்ரெஸ்டாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ நம்ம எப்படி அப்படி கூர்ந்து பார்ப்போம், எல்லாம் மறந்து அந்த ஆர்வத்தை காட்டணும். அப்போ அல்லாஹ் நமக்கு பரக்கத்து செய்வான். இதில் நஃப்ஸ் வரும். அப்படி ரொம்ப ஆர்வத்தை காட்டினா நம்ம மரியாதை என்ன ஆகுது, அப்படி பார்க்காத மாதிரியே இருக்கணும், கண்டுக்காத மாதிரியே இருக்கணும். அப்போ இது யாருடைய வேலை? நஃப்ஸுடைய வேலை. இது என்ன பெருமை? பெருமை அடித்தா எல்லாம் தூக்கி அடிச்சிருவான். பணிவு பணிவு பணிவுனா அப்படியே புரிஞ்சுக்கிறது இல்லை. தாலீமு உற்சாகமாக கேட்குறதும் பணிவு தான், திக்ரு உற்சாகமாக செய்கிறதும் பணிவு தான், மஜ்லிஸ்களுக்கு ஆர்வத்தோடு வர்றது என்னதான், பணிவு தான். அப்போ அல்லாஹ் உயர்த்துவான். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளை நம்முடைய கல்வியை நிரப்பமாக ஆக்குவானாக. நம்மிலே நம்முடைய ஒவ்வொரு அணுக்களிலும் அல்லாஹ் நிரப்பமாக ஆக்குவானாக. நம்முடைய நாடி நரம்புகளில் அவனுடைய அருளை நிரப்புவானாக. அது நிரம்பி தான் இருக்குது, நாம் அதை விளங்கணும். அந்த அருள் இல்லாமல் போகவே இல்லை, அருள் நிறைஞ்சு இருக்குது. அல்லாஹ்வுடைய அருள் நமக்குள்ள நிறைஞ்சு இருக்குது. அதற்கு தடைகள் தான் இப்போ நம்ம சொன்னது. தடை தான் என்ன, சுருக்கமாக சொன்னால், சாதாரண வார்த்தையில் சொன்னால் கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கிறது. யாரிடத்திலும் யாரையும் மட்டமாக நினைக்கிறது இல்லை, யாரையும் கேவலமாக நினைக்கிறது இல்லை. நான் தான், எனக்கு தான் தெரியும், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறது இல்லை, உருட்டி மாட்டி பேசுறது இல்லை. எல்லா விஷயத்தையும் நாம் ஒழித்து விட்டு தீனுடைய காரியங்களில் உற்சாகத்தை, ஆர்வத்தை, தேட்டத்தை அதிகப்படுத்தி நாம் பணிவோடு நடந்து கொண்டால் அந்த அருள் நமக்கு கிடைக்கும். அருள் ஏற்கனவே நிரம்பிதான் இருக்கிறது. அந்த அருள் நம்ம கண்ணில் பார்க்காம இருக்கிறதுக்கு காரணம் நம்மை சுற்றி இந்த கெடுதல்கள், தீமைகள் மிகைச்சு போயிருக்கு, அது தடுக்குது. இதையெல்லாம் எடுத்து நாம் இயல்பாக ஆயிடணும், லேசாக ஆயிடணும். பொய் பேசுறதுக்கு தான் நிறைய அறிவு வேணும், உண்மை பேசுறதுக்கு ஒன்றும் பெருசாக என்ன தேவையில்லை. நடிக்கிறதுக்கு தான் நிறைய அறிவு வேணும், பாசாங்க செய்கிறதுக்கு தான் நிறைய அறிவு வேணும். இயல்பாக இருக்கிறதுக்கு என்ன தேவையில்லை, நான் அப்படி இருந்தது அல்ல, அதை தான் விரும்புகிறான். இங்கே என்னுடைய அடிமைகளாக இருங்க, அடுத்தவங்களுக்காக பாசாங்க செய்யாதீங்க, அடுத்தவங்களுக்காக நடிக்காதீங்க, அடுத்தவங்களுக்காக பொய் பேசாதீங்க, புரட்டு பேசாதீங்க. இயல்பாக இருங்க, என்னுடைய அடிமைகளாக இருங்க, அன்போடு இருங்க, பண்போடு இருங்க, நளினமாக பணிவோடு இருங்க. உங்களை நான் உயர்த்துகிறேன், உங்களுக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் நான் செஞ்சு தருவேன். யாரை பற்றி நீங்கள் குறை சொல்ல வேணாம். அவங்க எனக்கு அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க சொல்ல வேணாம். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும், அதை என்னால் செய்ய முடியும். யார் தடுத்தாலும் உங்களுக்கு வேண்டியதை நான் என்ன செய்வேன், செய்து தருவேன். என்னை தடுப்பதற்கு யாரும் கிடையாது, என்னை யாராலும் தடுக்க முடியாது. உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை என்னால் என்ன செய்ய முடியும், செஞ்சு தர முடியும். அதனால் என்ன நம்புங்க, எனக்காக நீங்கள் பணிவாக இருங்கள், அன்பாக இருங்கள், தெளிவாக இருங்கள், உண்மையாக இருங்கள். அல்லாஹ் தஆலா
தௌஃபீக் செய்வானாக. சரியான விளக்கத்தை எல்லாம் தருவானாக. நம்மை அல்லாஹ் தஆலா சீர்திருத்துவானாக. நமக்கு சீர்திருத்த எண்ணங்களை அல்லாஹ் தருவானாக. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெடுதல்களை அல்லாஹ் நமக்கு காட்டி அதை சரியான முறையில் திருத்தி நல்லவர்களாக, இறைவனுடைய அன்பிற்கு உரியவர்களாக, கள்ளம் கபடம் இல்லாதவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய அன்பில் மூழ்கி அவனுடைய அன்பை சதா நேரமும் உணரக்கூடிய, அதிலே சந்தோஷப்படக்கூடிய, அதிலே உற்சாகப்படக்கூடிய, அதிலேயே ஆனந்தப்படக்கூடிய நல்ல உள்ளத்தை, நல்ல சிந்தனைகளை, இதயத்தை எல்லாம் நமக்கு தந்தருள் புரிவானாக. அந்த உணர்வை எல்லாம் தருவானாக. அந்த அறிவை தருவானாக. அந்த இத்ராக்கை, ஹாலை, கைஃபியத்தை எல்லாம் நமக்கு தந்தருள் புரிவானாக. அவனுடைய நேசர்களாக, அவனை உண்மையான முறையில் நேசிப்பவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.